அதனால என்ன பண்ணிட்டாங்க, இப்ப பாஜக நிக்கல, நாதாக மட்டும்தாங்க நிக்குது. நிச்சயமா இந்த தடவை பாஜக வாக்குகள் அது எவ்வளவு இருந்தாலும் அது நாதாக பக்கம் போகும். ஒத்துக்கிறீங்களா? அடுத்தது அதிமுக வாக்குகளும் நாதாக பக்கம் போவதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ அவங்களுடைய அந்த 8% போன தடவை கம்மியா தான் வாங்கினாங்க. இந்த தடவை வந்து ஒரு 10% இல்ல 12%, 15% அப்படின்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாத்தையோட முக்கியம் திமுக வந்து பாத்தீங்களா, இங்க வந்து எதிர்க்கட்சிகள் என்னதான் போராட்டம் பண்ணாலும் எங்களை ஜெயிக்க முடியாது, நாங்கள் அசைக்க முடியாத சக்தி மக்கள் செல்வாக்குன்னு சொல்ல முடியாது. கூட்டணி கட்சிகள் எதிர்க்க யாருமே இல்லை, அதான் ஜெயிச்சு விட்டீங்க, இதெல்லாம் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம், தப்பாட்டம் முதல்ல இருந்து அழிச்சிட்டு ஆடுங்கன்னு சூரி சொல்லார்ல, அந்த மாதிரி தான் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ திமுக வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண இருந்ததற்கான ஒரு வாய்ப்பை முழுவதுமாக பறித்து விட்டது இந்த பாஜக முடிவுன்னு சொல்வேன். அதனால என்ன பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராட்டஜிக்கலா இதை ஒரு சரியான முடிவாக தான் நான் பார்க்குறேன். ஆனால் அடுத்த எலெக்ஷனுக்கு என்ன எவ்வளோ நாளுங்க இருக்குது, ஒரு வருஷம் இன்னும் கொஞ்சம் மாதமும் இருக்குது. அந்த மாதத்தில் பிரச்சாரமும் ஆரம்பிச்சிடும். அதனால் இப்போ அந்த ஒரு சான்ஸ் கொடுக்காததுனால என்னதான் இருந்தாலும் நீங்கள் நாத்தாக்காவோட போட்டி ஜெயிச்சிட்டீங்கன்னு அப்படின்னா இப்போ அது ஜெயிக்கிறது பெரிய விஷயம் கிடையாது, அவங்க தான் ஜெயிக்க போகிறாங்க. ஆனால் நாத்தாக்காவுடைய வாக்கு சதவீதம் ஏறக்கூடாது அப்படின்னு தான் அவங்க மும்முரமாக இருப்பாங்க. அட்லீஸ்ட் போன தடவை வாங்கின வாக்கை விட அதிகமாக போகக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அது ரொம்பவே கஷ்டம்னு நினைக்கிறேன். ஏன்னா பாஜக, அதிமுக இந்த வாக்குகள், முக்கியமாக தேமுதிக வாக்கு, வாட்டவர் 3% 1/2% 1%, அதெல்லாமும் அப்படியே ஒட்டுகா நாதாக பக்கம் போகிறதுக்கு நல்ல சான்ஸ் இருக்கு. அப்போ நாதாகாவே அவங்க பர்சன்டேஜை இன்க்ரீஸ் பண்ணி காமிச்சிட்டாங்கன்னா இது அந்த கூட்டணி கட்சிகளுக்கு இன்னும் ஒரு அல்வா இந்த சென்ஸ் ஒரு லட்டு சாப்பிட்டா மாதிரி ஆயிரும். இல்லைங்களா? நாதாகாவே வந்து அவங்க பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. நீங்க என்ன இப்படிலாம் சொல்றீங்க, கூட்டணி இல்லாமலாம் இது பண்ண முடியாது, இந்த 6 சீட்டுக்கெல்லாம் கைது போட முடியாது அப்படின்னு ஒருத்தர் சொன்னாரு. அதே மாதிரி தான் எல்லாரும் இப்போ ஆரம்பிப்பாங்க. ஆடாம ஜெயிச்சோமாடா அப்படின்னு இன்னைக்கு அதிமுக பாஜக இருக்காங்க. திமுகவுக்கு குடைச்சலை அதிகம் பண்ணி இருக்கின்றார்கள்.